welcome back to our channel. NEET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, மெடிக்கல் காலேஜ் வந்து தேடிட்டு இருக்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதுவும் அதர் ஸ்டேட்ல ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எவ்வளவு காலேஜ் இருக்குன்னு தேடிட்டு இருக்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் டீடைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்துல இருக்கு. சோ இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த காலேஜோட நேம் என்ன, எந்த இடத்துல அந்த காலேஜ் வந்து லொகேட் ஆயிருக்கு, அந்த காலேஜை எப்ப எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த காலேஜ்ல டோட்டலா எத்தனை MBBS சீட் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு இப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் உங்களுக்காக நான் ரெடி பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். சோ அதர் ஸ்டேட்லயும் நீங்க வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சோ எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல் அஸார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. சோ இது வந்து எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடுபுழா அப்படிங்கிற இடத்துலதான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவோட அப்ளிகேஷன்ல இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சோ இந்த காலேஜ் வந்து 2014ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். செகண்டா பார்க்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சோ இந்த காலேஜ் தான் இருக்கு. சோ இது எந்த இடத்துல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சூர்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 2002ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 100 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்ம தேர்டா பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிசியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தான் இருக்கு. சோ இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியானூர் கொல்லம்ங்கிற பிளேஸ்ல தான் இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவோட அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். சோ 2008ல இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா 100 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டேக்கன் இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். போரா பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலீவர்ஸ் சர்ச் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளாங்கிறதுல தான் பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளா வச்சிருக்காங்க. சோ 2016ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 100 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்பர் 5 இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மூப்பன்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான். இந்த மூப்பன்ஸ் மெடிக்கல் காலேஜ் எங்க உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவுல உங்களுக்கு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம 2013ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க இன்டேக்கனா. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்பர் 6 பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சோமரவேல் மெமோரியல் CSA ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கு. சோ இது எங்க உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரகோணம்ங்கிற பிளேஸ்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி திருவனந்தபுரம் இருக்குல்ல, அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் ஆயிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா முன்ன பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருச்சூர் கேரளா, இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி திருவனந்தபுரத்துல இருக்கிறதோட அப்ளிகேஷன்ல இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா 2001ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் காலேஜ் இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்பர் 7 பார்க்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூபிலி மிஷன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சூர்ல வந்து லொகேட் ஆயிருக்க ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். இது வந்து அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவுல உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கு. இது எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா வச்சிருக்காங்க.
சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்பர் 8 இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணூர் மெடிக்கல் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணூர்ங்கிற லொகேஷன்ல தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. சோ அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளா வச்சிருக்காங்க. 2006ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 150 MBBS சீட்ஸ் வந்து இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்ம 9th பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணா மெடிக்கல் காலேஜ். பாலக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. இதோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கலிக்கட் யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். 2006ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்ம 10th இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா மெடிக்கல் காலேஜ் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாங்கோட்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எதுல அப்ளிகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவோட அப்ளிகேஷன்ல இருக்காங்க. 2025ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்பர் 11 பார்க்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KMCT மெடிக்கல் காலேஜ் தான். கோழிக்கோட்ல இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவோட உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். 2008லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்பர் 12 இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா மலபார் மெடிக்கல் காலேஜ் தான். இதுவும் கோழிக்கோட்ல இருக்கு. சோ இது வந்து அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளா வச்சிருக்காங்க. 2010ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டோட்டல் MBBS சீட் வந்து பாத்தீங்கன்னா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் வச்சிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். 13th நம்ம பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலங்கரா ஆர்த்தோடாக்ஸ் சீரியன் சர்ச் மெடிக்கல் காலேஜ். எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு பாத்தீங்கன்னா கொளஞ்சேரிங்கிற இடத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவோட அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். இந்த காலேஜ் 2001ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 100 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்ம 14th நம்ம பார்க்கக்கூடிய அந்த மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MES மெடிக்கல் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா பெருந்தல்மண்ணா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது லொகேட் ஆயிருக்கு. சோ அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளா வச்சிருக்காங்க. 2002ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்பர் 15th இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் சீரியான் மெடிக்கல் காலேஜ் தான். சோ எந்த இடத்துல இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதனம் திட்டாங்கிற பிளேஸ்ல தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளா வச்சிருக்காங்க. 2014ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நம்பர் 16th இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலக்காடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சோ பாலக்காடுங்கிற பிளேஸ்ல தான் இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. சோ அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளா வச்சிருக்காங்க. 2024ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 100 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். 17th இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PK தாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இதுவும் பாலக்காடு லொகேஷன்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். சோ இது வந்து கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2014ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். இதுல நம்பர் 18th இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பகிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் திருவள்ளால இருக்கு. கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவோட அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். 2002ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 100 MBBS சீட்ஸ் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். 19th பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கோகுலம் மெடிக்கல் காலேஜ் ட்ரஸ்ட் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம்ல இருக்கு லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளாவோட அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். சோ இது வந்து 2005ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கனா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். 20th இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சலக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருச்சூர் கேரளா வச்சிருக்காங்க. 2009ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் இன்டேக்கன் வந்து பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் வச்சிருக்காங்க.
சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். 21st இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ உத்திரடம் திருநாள் அகாடமி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் திருவேந்திரம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருஷூர் கேரளாவோட உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருக்காங்க. 2006ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்னா இருக்கு. சோ இது இந்த காலேஜோட டீடைல்ஸ். 22ல இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருவனங்கூர் மெடிக்கல் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா கொல்லம்ங்கிற பிளேஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் திருஷூர் கேரளா வச்சிருக்காங்க. 2009ல இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ 200 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்னா வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் இந்த காலேஜ். சோ கேரளாவில் இருக்கக்கூடிய 22 காலேஜஸும் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன் கேரளாவுல டோட்டலா இருக்கக்கூடிய MBBS சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3550 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்னா அந்த கேரளா மாநிலத்துல பிரைவேட் காலேஜஸ்ல வச்சிருக்காங்க. சோ நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா சரி, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ல இருந்து அட்மிஷன் வரைக்குமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். சோ உங்களுடைய எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி MBBS PDS அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.